பாஜக தலைவர்கள் கூண்டோடு கைது. சற்று முன் திடீர் பரபரப்பு. அதாவது கோவையில் கடந்த 1998 நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முதல் குற்றவாளியாக தடை செய்யப்பட்ட அல் உம்மா இயக்கத்தின் தலைவரான பாஷா கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். பின்னர் எஸ்.ஏ. பாஷாவின் இறுதி ஊர்வலத்தில் போலீசார் அனுமதி அளித்த தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு தின பேரணி நடைபெற்றது. காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியன், விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்ட மேடையில் பேசிய அண்ணாமலை, 2022ஆம் ஆண்டு மனித வெடிகுண்டாக மாறி கோவையை தகர்த்த திட்டமிட்டனர். மக்கள் அதிகம் கூடும் ஒரு துணிக்கடையில் காரை நிறுத்தி சேதம் ஏற்படுத்தவும் திட்டமிட்டனர். கோயிலை தாண்டும் போது வெடித்து முன்பு இறந்துவிட்டனர். இந்த நிலையில்தான் உடல்நலவு குறைவு காரணமாக சிகிச்சைக்காக பிணையில் வந்த பாஷா கடந்த 16ஆம் தேதி உயிரிழந்தார். தொடர்ந்து மறுநாள் அவரது உடல் உட்கடத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து ஊர்வலமாக பூ மார்க்கெட் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்குள்ள அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இவரது ஊர்வலத்துக்கு காவல்துறையினர் அனுமதி அளித்ததற்கு பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை மற்றும் தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு தின பேரணி நடத்தப்படும் என அண்ணாமலை அறிவித்தார். அதன்படி கோவை காந்திபுரம் சாலையில் கருப்பு தின பேரணி கூட்டம் நடந்தது. இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமை வகித்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் அண்ணாமலை பேசியதை தொடர்ந்து பாஜகவினர் தடையை மீறி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அங்கு நின்றிருந்த போலீசார் அவர்களது ஊர்வலத்திற்கு அனுமதி மறுத்தனர். தொடர்ந்து தடையை மீறி செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.